6வது தண்ணீரே சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த மிகப்பெரிய மருந்து. தண்ணீரை ஒரு மருந்தாக நம்ம யாரும் நினைத்து கூட பார்ப்பது கிடையாது. வாதம் சார்ந்த உடலமைப்பை கொண்டிருப்பவர்களுக்கு வெந்நீர் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். பித்தம் சார்ந்த உடலமைப்பை கொண்டிருப்பவர்களுக்கு தண்ணீர் ஒரு மிகச்சிறந்த மருந்து. கபம் சார்ந்த உடலமைப்பை கொண்டிருப்பவர்களுக்கு அகெயின் வெந்நீர் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். வெந்நீராக நாம் குடிக்க ஆரம்பிக்கும் போது உடலில் இருக்கக்கூடிய வளர்சிதை மாற்றங்கள் மற்றும் மாறுவது கிடையாது. நம்முடைய செரிமான சக்தியும் செரிமானத்தின் போது உடல் சுரக்கக்கூடிய அமிலங்களை தவிர்த்து உணவிலிருந்து சுரக்கக்கூடிய அமிலங்களை முழுமையாக உடல் கிரகித்து உடல் ஆரோக்கியப்படுத்துவதற்கு ஒரு கேட்டலிஸ்டாகவே தண்ணீர் நமக்கு உதவி செய்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் உணவுக்கு முன் தண்ணீர் குடிப்பது அப்படிங்கிறது இன்றைக்கு செரிமானத்தை தூண்டி நமக்கு ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்கறத பார்க்க முடியும். அதனால் உணவு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ தண்ணீர் என்பதும் அவ்வளவு முக்கியம். வார்ம் வாட்டர் இஸ் த நியூ இன்சுலின் அப்படின்னு சொல்கிறாங்க. உணவின் போது ஒரு வாய் உணவு சாப்பிடும்போது அடுத்த வாயாக வெந்நீர் குடித்து மீண்டும் உணவு மீண்டும் வெந்நீர் குடிக்கக்கூடிய ஒரு வகையான பழக்கம் ஜப்பானிய கல்ச்சரில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உடல் எடையை கட்டுப்படுத்த பரிந்துரைக்கக்கூடிய இயற்கை மருத்துவ சிகிச்சையாக இருக்கிறத பார்க்கணும். அந்த வகையில் வேகமாக உடல் எடை குறைய வேண்டும் நினைக்கிறவங்க சர்க்கரை நோயாளிகள் பெரும்பாலும் இந்த தண்ணீர் அல்லது வெந்நீரை மருந்தாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை கொண்டு வர வேண்டும். என் உடம்புக்கு எது சார் நல்லது? ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணுங்கள். உடம்பு வாதமா பித்தமா கபமான்னு தெரிஞ்சுக்குங்க. அதன் பொறுத்து மருத்துவர்கள் பரிந்துரைப்பது படி வெந்நீரோ தண்ணீரோ குடிக்க ஆரம்பிங்க. பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். Dr. Srivarma's Vegicare, his wellness for her happiness.